ராகவ் வந்து பிளான் பண்ண மாதிரி விஜய் நம்ம காவேரி அங்கேருந்து வர சமயத்தில் பார்த்து கரெக்டாக லாரி வச்சு அடுத்து தூக்கலாம்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த அரசு பார்த்து நம்ம விஜய் காரி வந்துட்டு இருக்காங்க. அப்போ லாரி வந்து நம்ம விஜய் காரோட வந்து இடிக்கிற மாதிரி வேகமாக வந்து அதை கவனிச்சு நம்ம விஜய் வந்து ஒரு செகண்டில் காரை அப்படியே திருப்பிடுறாங்க. இந்த பக்கம் லாரி போயிடுது. கண்ணமைக்க நேரத்தில் வந்து விஜய் தப்பிச்சுறாங்க. அதே நேரம் விஜய் வந்து உடனே காரை வந்து அந்த லாரிக்கு முன்னாடி சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. பின்னாடியே போய் லாரி ஓட்டுறவங்களும் அடிச்சு பிடிச்சி விசாரிக்கிறப்ப தான் தெரியுது விஜய் காவேரி பிளான் போட்டது எல்லாமே ஒன்று விடாமல் நான் விஜய் கிட்டே காவேரி கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை கொன்ன சொன்னது எல்லாமே இந்த பசுபதியோட பையன் ராகவ் தான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நான் கையாளுங்க, நான் பணத்துக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. அதே நேரம் இது கேட்ட காவேரிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. லாரியோட டிரைவர் இப்படி சொன்னதுமே இது கேட்ட விஜய்க்கு செம கோவத்தை உடனே அந்த ராகவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அவனை என்ன பண்ணுற மட்டும் பாரு அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம லாரி டிரைவரை ஃபோன் பண்ணுற மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துல பார்த்து நம்ம லாரி டிரைவர் வந்து விஜயோட கையை தட்டி விட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. இதை கவனிச்சு காவேரி வந்து இங்கேயே போகாது, எங்களுக்கு பயமாக இருக்குது, எங்க கூட இருங்க அப்படி சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லவே விஜய் வேறு வழி இல்லாமல் நம்ம காரோட இப்போ சேஃப்டி தான் முக்கியம் அப்படி சொல்லிட்டு உடனே நம்ம காவேரி கொண்டு போய் வீட்டில் போய் விட்டுறாங்க. வீட்டில் விட்டுட்டு நம்ம விஜய் வந்து நான் இப்போ வெளியே வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து வெளியே போகிறாங்க. இந்த கவனிச்சு காவேரி வந்து இங்கே பார்த்து பத்திரமா போங்க, அது மட்டும் இல்லாமல் பசுபதி கூட பரவ பார்த்துக்கணும், நீங்கள் எனக்கு சேஃபாக அந்த வீட்டுக்கு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அனுப்பி வைக்கிறாங்க. அதை பார்த்தோன்னு விஜய் வந்து நான் எங்கே போக மாட்டேன், உன் கூட தான் தைரியமாக அப்படின்னு சொல்லிட்டு உடனே நேராக பசுபதி திடிப்புறாங்க. நம்ம பசுபதியை நேராக விஜய் வந்து கண்டுபிடிச்ச உடனே செம்மக்கோர் நம்ம பசுபதியோட சட்டையை பிடிச்சி விஜய் வந்து ஒரு இடத்துல போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் பசுபதி வந்து அங்கே சுற்றி வளைச்சி ஆளெல்லாம் நம்ம விஜய் சுற்றி அப்படி நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஆளையை பார்த்துன்னு விஜய் வந்து கொஞ்சம் மிரள்றாங்க. இந்த நேரம் காவேரி வந்து ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. விஜய் வேறு வெளியே போயிருக்காரு. ஏற்கனவே இந்த பசுபதியும் அவன் பையனை சேர்ந்துக்கிட்டு கொள்ளதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ வேறு இவர் வெளியே போயிருக்காரு, கோவமாக போயிருக்காரு, என்ன நடக்குமா அப்படி சொல்லிட்டு காவேரி புற பக்கம் பயந்துட்டு இருக்காங்க. நம்ம காவேரி பயந்த மாதிரி விஜய் கைதாட்ட ஆயிருமா. அது மட்டும் இல்லாமல் பசுபதி வந்து விஜய் கிட்ட தப்பிப்பாங்களா இல்லை விஜய் தாட்ட பண்ணிடுவாங்களா ஆளாக வச்சு எல்லாமே பொறுத்துன்னு வரப்போகிற பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.